ஒரு மனநோயாளியோட கையில் அரச பதவி அப்படிங்கிறது கிடைக்குது. சர்வாதிகாரியாக மாறின அவனோட ஆட்சி எவ்வளவு கேவலமாக இருக்கும். சில டிகேட்ஸ் முன்னாடி இடி அமீன் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருந்தான். உகாண்டா அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறத சொல்லுச்சு. ஒரு பைத்தியக்காரனோட கையில் ஆட்சி முறை அப்படிங்கிறது கிடச்சிச்சுன்னா அவனோட ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த உலகம் பார்த்துச்சு. ஸோ இடி அமீனோட ஆட்சிக்கு கீழே இருந்த அந்த கொடூரமான உகாண்டாவை பற்றியும் அவனோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, அது எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ வணக்கம் உறவுகளே, நான் விகார்னா. இப்போ ஆட்சியில் இருக்கிற ஒரு பர்சன் ரொம்ப கொடுமை பண்ணுறான்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கணும். இப்போ ஹிட்லர் அப்படிங்கிறவனுக்கு உலகத்தையே பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. நிறைய போர் திறன் அப்படிங்கிறத பண்ணான். குறிப்பாக யூதர்களை கொண்டு குமிச்சான். காரணம் என்ன அப்படிங்கிறப்போ அவனோட நாட்டு மக்களுக்கு அதிக துரோகத்தை யூதர்கள் பண்ணாங்க அப்படின்னு அவன் நம்பினான். இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்துச்சு, அதனால அவன் கொலை அப்படிங்கிறத பண்ணான். இந்த இடி அமீன் அப்படிங்கிறவனுக்கு பிரின்சிபிளே கிடையாது. அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவன் கை காட்டுற பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் இறந்து போவாங்க. கணக்கு வழக்கு தான் கிடையாது. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு வருடத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மேக்சிமம் கணக்கெலாம் கிடையாது, கிட்டத்தட்ட இருக்கலாம், அதுக்கு அதிகமாகவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடி அமீன் அப்படிங்கிறவன் பிறக்கும் போதே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறகுறான். இந்த பையன் பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா அப்படிங்கிறவர் சில காரணங்களுக்காக அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் சாப்பிடவும் வழி இல்லை, படிக்கவும் வழி இல்லை. 4வது படிக்கும்போது படிப்பை நிறுத்திட்டு வேலைகளை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வேலைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பெருசாக வேலை எதுவும் தெரியாது. ஆனால் அவன்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இளவட்ட வயதை அடையும் போது அவனோட உடல் கட்டு அப்படிங்கிறதும் ஜெய்ஜாண்டிக்கான பாடி அப்படிங்கிறதும் பார்க்குறவங்கள பயன்படுத்துகிற அளவில் இருக்கும். இதை பயன்படுத்தி மட்டுமே அவன் உடல் கட்டை இன்னும் அதிகரித்து பாக்ஸிங் அப்படிங்கிறத பழகுறான். அதிகமாக பணம் சம்பாதிக்கிறான், அதிகமாக பேர் புகழ் சம்பாதிக்கிறான், பல மேட்ச்சில் வின் பண்ணவும் செய்கிறான். இதெல்லாம் அவன் பண்ணாலுமே அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலுமே அந்த நாட்டோட பண மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கீழே இருந்ததுனால அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட அவன் குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் அவனுக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. 4வது வரை மட்டுமே படித்து பாக்ஸிங் மட்டுமே தெரிஞ்ச இந்த இடி அமீனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த ஊரில் பிரிட்டன் அரசாங்கம் அப்படிங்கிறது ஆர்மிக்கு மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து நிறைய மாணவர்கள் பசியிலையும் பட்டினிலையும் இருக்கும்போது 3 வேளை சாப்பாடோட போதுமான சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே வேளை இராணுவம் மட்டும்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட இடி அமீன் அப்படிங்கிறவன் இராணுவத்துக்கு வேலைக்கு செலக்ட் ஆக போகிறான். அதில் ரிஜெக்ட் ஆகுறான். வேறு வழி இல்லாமல் இராணுவத்தில் சமையல்காரனாக பணிக்கு சேர்றான். வெறும் சமையல்காரனாக ஆர்மியில் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்த இடி அமீன் ஏதோ ஒரு உச்சத்துக்கு போக போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சமையல்காரனாக அவன் இருக்கும்போது சமைச்சு நிறையா பேத்துக்கு பரிமாறும் போது அங்கேருந்து நிறைய ஆர்மி ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க அவனை பார்த்து பிரமிச்சு போகிறாங்க. சில நேரத்துக்குலாம் கெஸ்ட் யாராவது வந்து ஆர்மியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் உணவு சமைக்கிறத பார்த்துட்டு, அவர் யாருப்பா, அவர் சமையல்காரரா, அவர் ஒரு ஆளே நம்ம எல்லாரையும் அடிச்சுடுவார் போலையே, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கக்கூடிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு இவன் எதுக்கு நம்ம சமையலுக்கு வச்சுக்கணும், நமக்கு பாடி கார்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையெல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த பர்சனை பாடி கார்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்கில் ஒரு படையில் சிப்பாயாக சேர்த்து விட்றாங்க. அவனுக்கு போதுமான சம்பளம் கிடைக்குது, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. இதையெல்லாம் கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு அவனும் தன்னோட விசுவாசம் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கான். அது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சானா கிடையாது. இந்த காலகட்டத்தில் இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறதும் வர ஆரம்பிக்குது. காங்கோவில் இராணுவ புரட்சி அப்படிங்கிறது ஏற்படுது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய போராட்ட குழுக்கள் அப்படிங்கிறவங்க பிரிட்டனை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டன் கிட்ட இருந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வேட்கையை சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. இதை அடக்கிறதுக்காக தான் இந்த பர்சன், குறிப்பாக இந்த இடி அமீன் அப்படிங்கிறவன் இராணுவத்தில் ஒரு சிப்பாயாக போகிறான். அங்கே போன அந்த பர்சன் ஏதோ தன்னாட்டுக்காக போராடுற மாதிரி மூர்க்கத்தனமாக இருந்த எல்லாரையும் கொன்று குவிக்கிறான். அதை பார்த்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கே பயம் உண்டாகுது. இந்த விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்டோட காதுக்கு வரும்போது அந்த பர்சனுக்கு சாதாரண சிப்பாயிலிருந்து சர்ஜெண்டாக பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ சர்ஜெண்டாக மாறினதுக்கப்புறம் இந்த பர்சனோட விசுவாசம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் கருப்பினத்தவர்களை ஒரு அடிமைகளாகவும் கோமாளிகளாகவும் பார்த்துக்கிட்டு இருந்த அரசாங்கம் இந்த இடி அமீன் அப்படிங்கிறவனோட தோளில் கை போட்டு பேசுறது, நல்லா பழகிறது, கூட உட்கார வச்சு சாப்பிட கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பழகும்போது இவனுக்கு பிரிட்டிஷ் மேலான அந்த விசுவாசம் அப்படிங்கிறதும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த விஷயமெல்லாம் எப்படியே போய்கிட்டு இருக்கும்போது 1962 பிரிட்டிஷ் அப்படிங்கிறது உகாண்டாவை விட்டு வெளியேறதுக்கான முடிவை எடுக்குது. உகாண்டாவில் இருந்த அவ்வளவு கனிம வளங்கள் அப்படிங்கிறதையும் சொத்து பத்துக்களையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே சுரண்டுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா உகாண்டாவை விட்டு வெளியேறது பிரிட்டிஷ் அரசாங்கம். உகாண்டாவை விட்டு பிரிட்டிஷோட அரசாங்கம் வெளியேறினதுக்கப்புறமா 1962 மில்டன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கிறாரு. இந்த நபர் அப்படிங்கிறவர் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றதுக்கப்புறமா
இராணுவத்தோட முழு அதிகாரத்தையும் இடி அமீனுக்கு கொடுக்குறாரு மில்டன். இதுக்கான காரணங்கள் பல இருந்தாலும் இவர் இராணுவத்தோட முக்கியமான ஒரு ஆளாக இருந்தது மட்டும் இல்லாமல் மில்டன் கூட ரொம்பவே தொடர்பு வச்சிருந்ததும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இந்த மாதிரியான காரணங்கள்னாலேயே சுதந்திர உகாண்டாவோட முழு இராணுவ பொறுப்பையும் இடி அமீன் அப்படிங்கிறவர் வச்சிருக்காரு. ஆனால் அந்த இராணுவ பொறுப்பை வச்சு தன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத மில்டன் சொல்கிற வரைக்கும் அவருக்கே தெரியாது. மில்டன் அப்படிங்கிறவர் பிரசிடென்ட்டாகவே இருந்தாலும் அவரோட கட்சிக்குள்ளேயே அவரை போட்டு தள்ளுறதுக்கு நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. குறிப்பாக அந்த கட்சிக்கு உள்ளேயே முதலாளித்துவத்துக்கு ஆதரவான நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இதனாலேயே தன்னோட ஆட்சி எப்போ வேணால் பறிபோகும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருந்தார் மில்டன். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா இடி அமீனை கூப்பிட்டு இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லிட்டு, நீ ஒரு இராணுவ புரட்சியை கிரியேட் பண்ணி இந்த மொத்த ஆட்சியவும் கிளச்சிட்டு என்னை உகாண்டாவோட அதிபராக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் ஒன்றுமே புரியாமல் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டுமே வச்சு ஒரு இராணுவ புரட்சி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாரு இடி அமீன். இந்த இராணுவ புரட்சிக்கு அப்புறமா அந்த மொத்த உகாண்டாவுமே ஆட்சிகள் அப்படிங்கிறது கிளைக்கப்பட்டு மில்டன் அப்படிங்கிறவர் மொத்த அதிகாரத்தையும் கையில் எடுத்து சர்வாதிகாரியாக மாறுறாரு. ஸோ மில்டன் சர்வாதிகாரியாக மாறினதுக்கு அப்புறமா இடி அமீனுக்கு ஒரு யோசனை அப்படிங்கிறது வருது. அப்போனா நான் ஒரு இராணுவ புரட்சி பண்ணி மில்டனையும் வெளியே அனுப்பிட்டு நானே அதிபராயிக்கலாமா அப்படிங்கிற ஆசைகள் வருது. ஆனால் மில்டன் கொஞ்ச நாட்களுக்கு ஆட்சியில் தொடர்றாரு. இடி அமீனுக்கு இந்த ஆசை வந்ததுலேருந்து அந்த பர்சனுக்கு சரியாக தூக்கம் அப்படிங்கிறது வரல. நான் இதுக்கு யாரோ ஒருத்தருக்கு வேலை பார்க்கணும், இவனை விரட்டி விட்டு நானே அதிபராயிருவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. இதுக்காகவே வடக்கு மாகாண பகுதிகளுக்கு போய் அங்கே தனக்கு சார்பான நபர்கள் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து ஆர்மியில் சேர்க்குறாரு. அதிகமான சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஆர்மிக்காக ஒதுக்கப்படக்கூடிய பணம் அப்படிங்கிறத குறிப்பிட்ட நபர்களுக்கு அதிகமாகவும் குறிப்பில்லாத நபர்களுக்கு கம்மியாகவும் கொடுத்து ஆதரவான நபர்களை அதிகமாக சேர்த்து வச்சுக்கிறான் இந்த இடி அமீன் அப்படிங்கிறவன். இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான நாட்களாக மில்டனோட காதுக்கு வரல. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா மில்டனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஆர்மியில் சம்மந்தமே இல்லாத குறிப்பிட்ட நபர்களை சேர்த்துக்கிட்டு இருக்காரு இடி அமீன். ஆர்மி பணத்தை சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறாரு இடி அமீன் அப்படிங்கிற விஷயங்கள் மில்டனோட காதுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. இதற்கு அப்புறமா மில்டன் அப்படிங்கிறவர் ஒரு பிளான் போடுறாரு. இடி அமீனை கைது பண்ணிட்டு இந்த இராணுவ பொறுப்பை வேற ஆளுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் இந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே இடி அமீன் அப்படிங்கிறவர் இன்னொரு இராணுவ புரட்சி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறாரு. இன்னொரு இராணுவ புரட்சியை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் மில்டனை பதவியை விட்டு தூக்கிட்டு இந்த உகாண்டாவோட மொத்த அதிபரும் நான் தான் அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு. இந்த உகாண்டாவில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி, ஒரு ஜனநாயக ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி உருவாகிற வரைக்கும் இராணுவத்தோட கண்ட்ரோலில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இடி அமீனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு தாய்மகனை நான் பார்த்ததில்லை அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு அவன் சொன்ன அந்த ஒரு பொய்னால் அவங்க கொத்தா காரணமே இல்லாமல் இறக்க போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதாவது ஒரு பைத்தியக்காரங்கிட்ட ஆர்மினா என்னன்னே தெரியாதவங்கிட்ட இந்த மாதிரி ராஜ்யம்னா என்ன, ராஜதந்திரங்கள் அப்படிங்கிறது என்ன, ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற முன் அனுபவமே இல்லாதவங்கிட்ட ஒரு நாடு கிடைத்தா அந்த நாட்டோட ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதுல்ல. அதை ப்ரூவ் பண்ண ஒரு பர்சன் தான் இந்த இடி அமீன் அப்படிங்கிறாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதுதான் சரி, தனக்கு என்ன வேணுமோ அதுதான் இங்கே சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூர ஆட்சியை நடத்திக்கிட்டு தான் இடி அமீன். இப்போ நீங்கள் பார்க்குற கிம் ஜாங் உன்னா இருக்கட்டும், ஏற்கனவே பார்த்த ஹிட்லராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் கொள்கை ரீதியாக போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடி அமீன் அப்படிங்கிறவன் கொள்கை அப்படிங்கிறத என்னன்னு தெரியாமல், ஏன் கொள்றான் அப்படின்னே தெரியாமல் கொன்று குமிச்சிக்கிட்டு இருந்தான் மக்கள் எல்லாரையுமே. ஆனால் இவன் பண்ணுற விஷயம் எல்லாமே ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத அள்ளி கொடுக்கறதுக்கு உதவுச்சு. ஒரு தரப்பு மக்கள் அப்படிங்கிறவங்க இதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க, அவங்க கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் அவனோட டார்கெட்டாக இருந்தது இந்தியர்கள். இந்தியர்களை அவன் கொண்டானா அப்படின்னா கிடையாது. இந்தியர்களை கொல்றதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்த பண்ணான். பிரிட்டனோட ஆட்சியில் உகாண்டா இருக்கும்போது இந்தியாவும் பிரிட்டனோட ஆட்சியில் தான் இருந்துச்சு. 1947க்கு முன்னாடி இங்கேருந்து நிறைய இந்தியர்களை உகாண்டாவுக்கு கொண்டு போய் அங்கே நிறைய ரயில்வே பணிகளை மேற்கொள்கிறது, நிறைய ஃபேக்ட்ரிஸில் ஒர்க்கர்ஸாக வைக்கிறது, இன்னும் பல கட்டட பணிகளை செய்கிறதுக்கு இந்தியர்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த மாதிரி பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேருந்து உகாண்டாவுக்கு இருந்த நிறையா நபர்கள் அங்கேயே தங்கவும் முடிவு பண்ணாங்க. அதிகமான ஒரு வாழ்க்கையை அப்படிங்கிறத அங்கேயே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இடி அமீன் இருந்துக்கிட்டு அதை எப்படி எந்நாட்டு வளங்களையும் எந்நாட்டு சொத்து பத்துக்களையும் இந்தியாவிலேருந்து வந்த ஒருத்தன் ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற எரிச்சல் உண்டாகுது. இதனால் இந்தியர்கள் எல்லாரும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே உங்கள் சொத்து பத்துகள் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு இந்தியாவுக்கு ஓடிடுங்க அப்படின்ற மிரட்டலை ஓடுறான். இதனால் பயந்து கிடைச்ச வழிகள் எல்லாத்துலேயும் இந்தியாவை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்தியர்கள். இந்த மாதிரி இந்தியர்கள் எல்லாரும் சொத்து பத்துக்களை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பெரும்பாலான சொத்துக்களை பிரித்து தனக்கு வேண்டப்பட்ட இராணுவ அதிபர்களுக்கும் அதையும் தாண்டி தனக்கு வேண்டப்பட்ட மக்களுக்கும் கொடுக்குறான் இந்த இடி அமீன் அப்படிங்கிறவன். இடி அமீன் அப்படிங்கிறவன் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்போது அந்த விஷயத்த எடுத்து நிர்ணயம் பண்ணி சரியாக நடத்துறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, அது கிடையாது.
அதனாலேயே அங்கே இருந்த நிறைய கம்பெனிகளை மூடுறாங்க. நிறைய விஷயங்களை பாலடைஞ்சு போக வைக்கிறாங்க. நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது சரியா ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து நடத்துறதுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தகுந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. எக்கனாமி அப்படிங்கிறது சரியாக ஆரம்பிக்கும் போது அங்கிருந்த நிறைய நபர்களுக்கு கோபம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. இந்த கோபத்தை போராட்டமாக வெளிக்காட்டும் போது இவங்க போராடுறது பிடிக்காம இடியமின் இராணுவத்தை விட்டு அவங்க எல்லாரையும் கொன்று குவிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சைடு மக்கள் கொல்லப்படும் போது இன்னொரு சைடு மக்கள் போராட்டம் பண்ணுறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி மக்களை அடித்து அழித்து பயம்புறுத்தி தான் தன்னோட பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஆயுதங்கள் வேணும்ல. ஆயுதங்களை தன் நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கு சரியான தொழிற்சாலைகள் இல்லை. அதை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் இடியமேன். அதே மாதிரி அந்த ஆயுதங்களை இன்னும் நவீனமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே தான் பல செருப்படிகள் அப்படிங்கிறத அவனுக்கு விழ ஆரம்பிக்குது. இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் மாதிரியான நாடுகளுக்கு பயணம் பண்ணி அங்கேருந்து நிறைய நபர்கள்கிட்ட நவீன ஆயுதங்களை அங்கேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தான் உகாண்டாவில். கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா போதுமான ஆயுதங்கள் அவங்களுக்கே இல்லாததுனால முடிஞ்சால் பணம் கொடுத்துட்டு ஆயுதங்களை வாங்கிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத இடியமின் இதனால் வெறுப்படைகிறான் அந்த நாடுகள் மேலே. வேறு வழி இல்லாமல் வேறு எங்கேயும் நமக்கு ஆயுதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடும்போது தன்னோட பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது கிடைக்கிறத இவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணுது. அதனாலேயே இஸ்ரேலை சேர்ந்த நபர்கள், பிரிட்டனை சேர்ந்த நபர்கள் அப்படிங்கிறவங்கள உகாண்டாலேருந்து வெளியேற்றுறான் இடியமே. இவங்களோட உறவுகளே வேணாம் அப்படின்னு முறிக்க ஆரம்பிக்கிறான். அவங்களும் முறிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே உலக நாடுகள் அப்படிங்கிறது உகாண்டாவை கைவிட ஆரம்பிச்சிருச்சு. இவனோட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது உலகம் எல்லாமே வெறுப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல் மேலே ஏற்கனவே வெறுப்பில் இருந்த இடியமின் இருந்துக்கிட்டு பாலஸ்தீன விடுதலைக்காக ஆதரவாக போரிட்டுக்கிட்டு இருந்த இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய படைகளுக்கு தன்னோட நாட்டில் தஞ்சம் கொடுத்து உணவளிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது ஒரு அளவுக்கு மேலே ட்ரிகர் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. இஸ்ரேலோட ஒரு விமானத்தை ஹைஜாக் பண்ணுறாங்க பாலஸ்தீன விடுதலை குழுவினர். கடத்திட்டு வந்தவங்க உகாண்டாவோட ஒரு பகுதியில் விமானத்தை நிறுத்திட்டு அங்கேருந்து அத்தனை பேரையும் பணைய கைதிகளாக பிடிச்சிக்கிறாங்க. இங்கேருந்து நபர்களை விடுதலை பண்ணுறதுக்காக இஸ்ரேல் அப்படிங்கிறது அதிரடியாக ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துது. அந்த தாக்குதலை நடத்தி அத்தனை பேர்த்தையும் மீட்டுக்கிட்டும் போயிடுது. இதையெல்லாம் பொறுத்துக்கிட்ட இடியமினுக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணுது. இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு கென்யா தான் இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுச்சு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. என் நாட்டில் இருக்கக்கூடிய கென்யா பீப்புள் எல்லாரையும் கொன்று குவிடா அப்படின்னு இராணுவத்துக்கு ஒரு அறிக்கையை விடுறான். அங்கிருந்த கென்யா மக்கள் எல்லாருமே கொத்து கொத்தா கொண்டு வீசப்படுறாங்க. காரணமே இல்லை. கொல்லப்பட்ட அத்தனை பேர்த்துக்கும் எதுக்காக கொல்லப்படுறோம் அப்படிங்கிறதே தெரியாது. கென்யா பண்ண ஒரு தப்புக்காக அதை பற்றி எதுவுமே தெரியாத கென்யா மக்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தில் உகாண்டாவில் பல பிரச்சனைகள். எக்கனாமி அப்படிங்கிறது கிடையாது, ஆட்சி முறை கிடையாது. மக்களுக்கு உகாண்டா மேலே போகும்போது உகாண்டா அரசாங்கத்தை நீக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அதை திசை திருப்புறதுக்கு டான்சானியாவை கையில் எடுக்கிறாரு இந்த இடி அமீன் அப்படிங்கிறவர். டான்சானியா அப்படிங்கிறது அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதி என்னுடையது அப்படிங்கிற பேச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே ஒரு போர் வந்துச்சு அப்படிங்கிறப்போ மக்கள் எல்லாரும் தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கையில் எடுத்தார். ஆனால் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு. அந்த முடிவே அவரோட அழிவுக்கும் காரணமாச்சு. டான்சானியாவோட வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ககீரான்ற ஒரு பகுதி இங்கே என்னோடது அப்படின்னு சொல்கிறாரு இடியமின். இந்த மாதிரி உகாண்டாவுக்கு சொந்தமே இல்லாத ஒரு பகுதியை உகாண்டாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும்போது சண்டை அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. டான்சானியா மேலே போர் அப்படிங்கிறதையும் ஆரம்பிக்கிறாரு இடியமின். ஆனால் அந்த விஷயத்தில் அவர் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே உகாண்டாவுக்கு உள்ளே இருந்த எதிர்ப்பு குழுக்களும் உகாண்டாவுக்கு எதிராக போரிட ஆரம்பிக்குது. உகாண்டாவோட ஆர்மியில் இருந்த மில்டனுக்கு ஆதரவான போராளிகளும் உகாண்டன் ஆர்மிக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் போரில் ரொம்பவே பின்தங்க ஆரம்பிக்குது இந்த உகாண்டாவோட ஆர்மி அப்படிங்கிறது. இவர் இந்த போரை ஆரம்பித்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கும். அவரை சுற்றி அத்தனை நாடுகள் இருந்தாலும் டான்சானியாவை குறிவைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்னென்னா, அந்த மில்டன் அப்படிங்கிறவரை பதவி விலக சொல்லும்போது மில்டனுக்கு ஆதரவு கொடுத்தது டான்சானியாவோட பிரசிடெண்டாக இருந்த ஜூலியஸ் அப்படிங்கிறவர். இது மட்டும் இல்லாமல் டான்சானியாவோட ஜூலியஸ் இருந்துக்கிட்டு எப்போவுமே உகாண்டாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த இடியமின் மேலே தேவையில்லாத விமர்சனங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே இருந்தார். இந்த காரணங்கள்னாலேயே டான்சானியாவை தாக்க முயற்சி பண்ணார் இடியமின். ஆனால் இந்த போரில் கேவலமாக தோற்று டான்சானியாவை விட்டு லிபியாவுக்கு ஓடுறாரு இடியமின். இந்த இடியமின் அப்படிங்கிறவர் லிபியாவுக்கு ஓடினதுக்கப்புறம் லிபியா அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்களுக்கு மேலே அவருக்கு ஆதரவு கொடுக்கல. வேறு வழி இல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு தப்பிச்சு ஓடுறாரு. சவுதி அரேபியாவில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கும்போது அவருக்கு அடைக்கலம் கொடுத்து தங்குறதுக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணம் அப்படிங்கிறது கொடுத்து அங்கே தஞ்சம் கொடுக்குது சவுதி அரேபியா அரச குடும்பம் அப்படிங்கிறது. ஆனாலும் அங்கேருந்தும் அவர் தப்பிச்சு வந்து திரும்பவும் உகாண்டாவை கைப்பற்ற முயற்சி பண்ணார். அதில் தோல்வி அடைஞ்சு திரும்பவும் அங்கேயே போகிறாரு. இந்த பணம், அப்பார்ட்மெண்ட், வாழ்கிறதுக்கான வசதிகள் வேணும்னா
நீ திரும்ப அரசியலில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லுது அந்த அரசாங்கம். சவுதி அரேபியாவோட அரச குடும்பத்தினர் சொன்னதை கேட்டுட்டு அங்கேயே தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறாரு இந்த நபர். இந்த நபர் வாழ்ந்த காலகட்டத்தில் 7 மனைவிகள் அப்படிங்கிறது அஃபிஷியல். 7 மனைவிகளை தாண்டி நிறைய மனைவிகள் அவருக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது பர்சனல் லைஃப். அந்த நபருக்கு இப்போ வரைக்குமே ஒரு 40லேருந்து 60 குழந்தைகள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்டான அமௌண்ட் எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவரை பற்றின நிறையா விஷயங்கள் அப்படிங்கிறது வெளியே போய்கிட்டு இருக்கு. ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தா அந்த பெண்ணுக்கு திருமணமாக இருந்தாலோ அவருக்கு காதலன் இருந்தாலோ அவங்கள கொன்னுட்டு இவர் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரியும் பல கொடூரமான கதைகள் அப்படிங்கிறது இவரை சுற்றி இருந்துச்சு. அதை பற்றின தெளிவான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அதை பற்றின நிறைய விஷயங்களை நம்மளால் பேச முடியாது. கடைசி காலத்தில் கிட்னி 2ம் ஃபெயிலியர் ஆகி உடல் முடியாமல் போய் குடும்பத்தினரே பார்க்க முடியாமல் அவரோட பராமரிப்புகளை நிறுத்தி அவரை கொன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மயானத்தில் அடக்கம் பண்ணாங்க. 2003 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இந்த கொடூரமான ஒரு நபர் அப்படிங்கிறவன் இறந்து போனான். இவன் இறந்து போனதை நான் பாவமாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இவ்வளோ கொடூரமான நபர் அப்படிங்கிறவன் இவ்வளோ நாள் வாழ்ந்ததே ஒரு கேவலமான விஷயம். இவன் எப்போ பிறந்தான் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் சரியாக தெரியலை அப்படிங்கிறதுனால இவன் இறந்த தேதி மட்டும்தான் சரியான அளவில் தெரியப்படுது. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இன்னும் ஒரு நல்ல நபரை பற்றியோ நல்ல விஷயத்தை பற்றியோ உங்ககிட்ட கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னொரு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நானுங்க கருணா. பை.